குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவாவும் கரடியும் எபிசோட் 3. கரடியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு சிவா பரீட்சை நேரத்தில் மிகவும் பிஸியாக இருக்கிறான். அவன் கரடியை மிகவும் மிஸ் செய்கிறான். ஏனெனில் கரடியை சந்திக்க முடியவில்லை. இறுதியில் பரீட்சை முடிந்தது. சிவா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் உடனே கரடியை சந்திக்க காட்டுக்கு செல்கிறான். கரடி மீன் பிடிக்க தயாராகிறான். என்னையும் மீன் பிடிக்க கூட்டி செல் கரடி என்று சிவா கேட்கிறான். கரடியும் ஒப்புக்கொண்டு சிவாவை மீன் பிடிக்க அழைத்து செல்கிறான். மீன் பிடிக்க சென்ற இடம் சிவாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது சிவா அங்கே ஆற்றில் ஒரு மிளிரும் கல்லை கண்டுபிடிக்கிறான். அதை எடுத்து பார்க்கிறான். கரடி, இந்த கல்லை நான் எவ்வளவு தூரம் வீசுகிறேன் பார்க்கிறியா என்று கூறி ஆற்றில் வீசுகிறான். கல் திடீரென்று மாய மனிதராக மாறுகிறது. சிவா மற்றும் கரடி பயந்து போய் அந்த மனிதர் எப்படி வந்தார் என்று புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். மாய மனிதன் கூறுகிறான், நான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாபம் பெற்று கல்லாக மாறினேன். நீங்கள் என்னை சாபத்திலிருந்து விடுவித்தீர்கள். மாய மனிதர் நன்றி சொல்லும் விதமாக நீங்கள் என்னிடம் ஒரு வரம் கேட்கலாம், அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறினான். சிவா உடனே, கரடியை ஒரு நாளுக்கு மனிதனாக மாற்ற முடியுமா என்று கேட்டான். மாய மனிதர் உடனே கரடியை சின்ன சிறுவனாக மாற்றுகிறான். கரடி தனது மனித உருவத்தை ஆற்றில் கண்டு ஆச்சரியப்படுகிறான். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சிவா கரடியை தனது வீட்டிற்கு அழைத்து அவனது அம்மாவிற்கு அறிமுகப்படுத்துகிறான். சிவாவின் அம்மா ரீனா மிகவும் சுவையான உணவுகளை சமைத்து சிவா மற்றும் கரடிக்கு கொடுக்கிறார். கரடி மனிதனாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான், குதிக்கிறான். சிவா மற்றும் கரடி எல்லாவற்றையும் சாப்பிட்ட பிறகு வெளியே விளையாட செல்வோமா என்று கேட்கிறார்கள். அவன் அம்மா ரீனா, சரி பார்த்து சென்று வாங்கள் என்று கூறுகிறார்கள். சிவா மற்றும் கரடி வெளியே சென்று விளையாடுகிறார்கள். அந்த நாள் மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே தலைகீழாக மாறியது. அது என்னவென்றால், கரடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா நீங்க அடுத்த எபிசோட பாருங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.